मैं जो सिखाने जा रहा हूँ ये बहुत ही इम्पोर्टेंट एक सब्जेक्ट है। இந்த நாள்ல நான் சொல்லப் போறது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். बाइबल में हमें आप देखेंगे तो 2 बात आप हर जगह में 2 वर्ड को आप नोट कर सकते हैं। स्पेशली इन न्यू टेस्टामेंट यू विल फाइंड दिस 2 वर्ड्स ऑफ இப்ப வேதாகமத்திலே நீங்கள் 2 वार्ते। வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். விசேஷமாக புதிய ஏற்பாடிலே இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. एक विश्वास, एक आशा। ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று விசுவாசம். विश्वास के बारे में हम काफी सारे प्रचार सुनते हैं। विश्वास के बारे में हम काफी कुछ जानते भी हैं। விசுவாசத்தை குறித்து நாம் அதிகமாக கேட்கிறோம். அதை குறித்து அதிகமாக அறிந்திருக்கிறோம். विश्वास करेंगे तो हमें परमेश्वर की ओर से चमत्कार प्राप्त कर सकते हैं। विश्वास के बिना परमेश्वर को हम खुश नहीं कर सकता है। विश्वास के बिना हम परमेश्वर के पास नहीं जा सकता है। विश्वास ही हमें सब कुछ परमेश्वर की ओर से लेके आता है। सब कुछ हम जानते हैं ये बात। விசுவாசம் இல்லாம நீங்க ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். விசுவாசம் தான் தேவனுக்கு இடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். உங்களை நெருங்கி ஜீவிக்காது உதவும் என்று பல காரியங்கள் விசுவாசத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். बट आशा जो शब्द है वो भी आप बाइबल में बहुत जगह में देख सकते हैं। நீங்கள் நம்பிக்கை என்ற வார்த்தையையும் अनेक இடத்திலே நீங்கள் பார்க்க முடியும். पहला कुरिन्थियोस अध्याय 13 का 13 में अगर आप पढ़ के देखेंगे वहां पे वचन में लिखा है 3 चीज कभी नहीं बदलेगा। वो क्या है? विश्वास और आशा और प्यार। நீங்க 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் கடைசி வசனத்துல நீங்க பார்க்கலாம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. विश्वास, आशा और प्यार ये तीनों हमेशा रहता है। விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. बट बहुत सारी जगह में ये आशा और जो विश्वास है इसको हम बहुत बार समझ नहीं पा रहे हैं। विश्वास ही आशा समझ लेते हैं, आशा को विश्वास समझ लेते हैं। நம்ம अनेक நேரங்களிலே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நம்ம விசுவாசம் ஒண்ணுதான், நம்பிக்கை ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். अगर आप बहुत ही गहरी रूप में जाके देखेंगे तो ये दोनों वर्ड के बीच में कुछ कनेक्शंस है। இன்னி நம்ம கொஞ்சம் ஆழத்துல நம்ம போய் பார்ப்போம்னா இந்த 2 வார்த்தைகளுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கிறது. मगर ये दोनों के बीच में उतना ही ज्यादा अंतर भी है। எத்தனை அதிகமா சேமா இருக்கோ அத்தனை அதிகமாக வித்தியாசங்களும் வேறுபாடுகளும் உண்டு. ये दोनों को समझना बहुत इम्पोर्टेंट है। இது ரெண்டுத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். Nowadays Christians we have lot of Christians who have faith. இந்த நாட்களிலே अनेक கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறது. But they don't have hope. ஆனால் நம்பிக்கை இல்லை. आशा बोलने से लोग यही समझ लेते हैं हमें कुछ चाहिए उस चीज के लिए हम आशा करते हैं। சில பேர் இந்த நம்பிக்கை என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நமக்கு ஒண்ணு தேவை, நம்ம அதை நம்புறோம், வரும்ட்டு நம்புறோம், அவ்வளவுதான். विश्वास भी तो यही है। விசுவாசமும் அதே தானே. बट ये दोनों के बीच में एक अंतर है। वो अंतर को बता के मैं आपको आज सुबह फिनिश करना चाहता हूँ। இந்த நாளிலும் இந்த விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் இடையிலே ஒரு பெரிய முக்கியமான காரியம் இருக்கிறது. அதை சொல்லி நான் முடிக்கிறேன். आशा जो है एक बंदे के अंदर आशा है वो कैसा पता चलेगा? ஒரு மனிதனுக்குள்ளாக நம்பிக்கை இருக்கிறது என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்? वो बंदा के अंदर बहुत ज्यादा पॉजिटिव माइंडसेट रहेगा। எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அந்த மனிதனுக்குள் மிகவும் ஒரு பாசிட்டிவ் நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். Hope is connected to the positive mindset and positive emotions and feelings. நம்பிக்கை என்பது ஒரு நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான உணர்வுகளாலும் நிறைந்திருக்கிறது. Faith is also a feeling. விசுவாசம் அது ஒரு உணர்வுதான். बहुत बार हमें क्या विश्वास से हम बहुत कुछ प्राप्त कर लेते हैं। நிறைய நேரங்கள்ல விசுவாசத்தின் மூலம் நம்ம அதிக எல்லா காரியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். मगर hope अगर आपके अंदर नहीं है, நீங்க உங்க உள்ளத்துல உங்க மனதுல நம்பிக்கை இல்லனா,
जो आपने विश्वास के द्वारा पाया है, நீங்க விசுவாசத்தின் மூலமாக நீங்க வாங்குனீங்கல்ல, उसको आप एंजॉय नहीं कर सकते, அத நீங்க கொண்டாட முடியாது, அனுபவிக்க முடியாது. क्योंकि आपका हृदय में डर आपको हमेशा डराते रहेगा, ये कहाँ हमारे हाथ से ना चले जाएं। அந்த நீங்க எப்படின்னா, அந்த விசுவாசத்துல பெற்றுக்கொண்டத நம்பிக்கை உள்ள இல்லன்னா, அது ஒரு பயமான ஃபீலிங்ல இருக்கும். ஐயோ! நம்ப இந்த இப்ப நமக்குள்ள ஆசீர்வாதம் வந்திருக்கே, இது நம்மள விட்டு போயிருமோ? இது நம்மகிட்ட நிலைச்சிருக்குமா? அப்படின்ற ஒரு பயமுள்ள ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். फेथ आप बहुत फेथ करेंगे आपकी जिंदगी में, ये लाना वो लाना, विश्वास के द्वारा चिन्ह चमत्कार भी करेंगे आप। நீங்க விசுவாசத்தின் மூலமாக, இது என் வாழ்க்கையில நடக்கும், இது நடக்கும், அது நடக்கும்னு அற்புதங்களும், அடையாளங்களும் நீங்க செய்வீங்க. At the same time அதே நேரத்தில் आपके द्वारा चमत्कार भी होगा, உங்க மூலமா அற்புதங்களும் நடக்கும். वो आप विश्वास में बड़े आगे रहेंगे, விசுவாசத்திலே நீங்க ரொம்ப முன்னேறி சென்று கொண்டிருப்பீங்க. मगर आशा इज अ काइंड ऑफ अ स्पिरिट एंड कैरेक्टर, इट इज एन कैरेक्टर। இந்த நம்பிக்கை என்பது அது உங்கள் குணமாக, தன்மையாக இருக்க வேண்டும். जो चीज आपकी जिंदगी के अंदर आशीष के रूप में आया है, உங்க வாழ்க்கையில விசுவாசத்தின் மூலமாக வந்த ஆசீர்வாதங்கள், उसको आप एंजॉय नहीं कर पाओगे, உங்க மனதுல நம்பிக்கை இல்லைன்னா அதை நீங்க அனுபவிக்க முடியாது, கொண்டாட முடியாது. क्योंकि आपके अंदर हमेशा एक डर रहेगा, ये कहाँ हमें छोड़ के ना चले जाएं। இது இந்த ஆசீர்வாதம் நிலைச்சிருக்குமா, இது நம்மளை விட்டு போயிருமோ, இது இருக்குமா இல்லையோ அப்படின்னு ஒரு பய உணர்வுல இருப்பீங்க. मगर जो चीज के लिए आप आज ये चले जाएगा करके डर रहे ना, वो चीज को आपने विश्वास के द्वारा ही पाया। நீங்க பயந்து இது இப்படியா போயிருமோ, இது நிலைச்சிருக்குமா இல்லையா அப்படின்னு பயப்படுறீங்க பாருங்க, அத நீங்க விசுவாசத்தின் மூலமா தான் பெற்றிருப்பீங்க. बहुत सारे लोग अपने विश्वास के द्वारा नौकरी को प्राप्त कर लेते हैं, नौकरी को विश्वास किया, नौकरी आ गया, அநேகருடைய வாழ்க்கையில நீங்க விசுவாசிச்சிருப்பீங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சிருந்திருக்கும். मगर अभी आपका अंदर डर इतना ज्यादा है, मेरी जगह में और कोई ना आ जाए। ஐயோ! உங்களுடைய மனதுல அந்த நம்பிக்கை இல்லாததுனால, எப்பயோ இந்த வேலை போயிருமோ, வேற யாராவது இந்த வேலையை புடுங்கிருவாங்களோ, मुझसे टैलेंट दिखा रहे हैं, आपके ऑफिस में कोई आपसे भी टैलेंटेड है, उसको देख के आप डरेंगे, ये कहाँ हमारे पोस्ट में ना आ जाए, हमारे पद में इनको ना दे दें, क्योंकि ये हमसे भी आगे अच्छा से काम कर रहा है। உங்களை விட அதிகமா திறமை உள்ளவங்க உங்க ஆபீஸ்ல இருந்தாங்கன்னா, ஐயோ! என்னை விட இவங்க திறமையா இருக்காங்களே, என் வேலையை இவங்க கொடுத்துருவாங்களோ, புடுங்கிருவாங்களோ அப்படின்ற ஒரு பய உணர்விலே இருப்பீங்க. बट आपने इस नौकरी को विश्वास के द्वारा ही पाया, ஆனா இந்த வேலையை நீங்கள் விசுவாசத்தில் தான் பெற்றுக்கொண்டீர்கள். मगर आपको होप, आपका हृदय के अंदर, your heart cannot trust, your heart is not in the hope, so that it always release the emotion of fear. நீங்க உங்களுடைய இருதயம் அந்த நம்பிக்கையில இல்லாததினாலே, நம்பிக்கை என்ற உணர்விலே இல்லாததினாலே, எப்போதுமே அது பயம் கலந்த உணர்வை அது வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. आप विश्वास के द्वारा ही आपके शादी हुआ है, உங்க விசுவாசத்தினாலதான் உங்களுக்கு கல்யாணமே நடந்திருக்கும். बट आप शादी हो गया, आपका सब कुछ अच्छा चल रहा है, फिर भी आपके अंदर एक डर रहेगा, ये लोग मुझसे ये तो मेरे से भी ज्यादा सुंदर है, मेरा हस्बैंड ना इनके पीछे ना चले जाए, या मेरे पत्नी ये मेरे से ज्यादा अच्छे टैलेंटेड है, मैं ये ना इनके पीछे ना चले जाए। ऐसे काइंड ऑफ फियर विल ऑलवेज डोमिनेट योर हार्ट, दैट मीन्स you don't have hope. உங்களுடைய மனதிலே நம்பிக்கை இல்லாததினாலே, ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் தான் திருமணம் உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனாலும் என் கணவர் இப்ப இவர் இவ்வளவு திறமையா இருக்காரு, அந்த பொண்ணோட போயிருவாரோ, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்களோட போயிருவாரோ, என்னை விட இவங்க திறமையா இருக்காங்களே, அழகா இருக்காங்களே, அவங்களோட போயிருவாரோ அப்படின்னு பயங்கரமான ஒரு பயம் கலந்த உணர்விலே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள். आपके पास जो विश्वास के द्वारा आपने इतनी विश्वास करके आपने जो चीज को लेके आया, उसको आप जिंदगी में कभी एंजॉय नहीं कर पाओगे, आप जी नहीं पाओगे उसके साथ, आप लाइफ को एंजॉय नहीं कर पाओगे। நீங்க உங்க வாழ்க்கையில எதை ரொம்ப அதிகமான விசுவாசத்தோடு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ, உங்கள் இருதயத்திலே நம்பிக்கை என்ற உணர்வு இல்லாத பட்சத்திலே நீங்கள் அதை ஒரு நாளும், வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பயத்திலே தான் அதை அப்படியே இழந்து விடுவீர்கள். உங்களால் சந்தோஷத்தோடு அனுபவிக்க முடியாது. Faith helps you to bring or achieve
or to bring the things from God, விசுவாசம் என்பது தேவனிடத்திலிருந்து அற்புதத்தையும் அடையாளங்களையும் பெரிய காரியங்களையும் அது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். but hope ஆனால் நம்பிக்கையோ will help you to live freely and to enjoy the things with a positive attitude. Always you will have a positive energy that flows inside of your heart and mind. आपके अंदर एक positive energy flow होते रहेगा. आप कभी भी ये ना चले जाए, ये ना हो जाए, ये हो जाए, कभी आप डरेंगे ही नहीं. ओ मेरा प्रभु मेरा साथ है. Your heart will rest in hope. நீங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தில் பெற்றுக்கொண்ட அற்புதம் உங்களுடைய இருதயத்தில் நம்பிக்கை என்ற அந்த உணர்வு இருக்கும் பொழுது உங்கள் மனம் மிகவும் அமைதியோடும் இளைப்பாறுதலோடும் மிக தெளிவோடும் விடுதலையோடும் அது வாழ உங்களுக்கு அனுமதிக்கும். कितने लोगों को मेरे बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு புரிகிறது நான் பேசுகிறது? You understand what I'm saying? நான் சொல்றது உங்களுக்கு That is the main problem of Christians today. இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களுடைய ஒரு பெரிய பிரச்சனை இதுதான். They have faith like anything. அவங்க விசுவாசத்துல எதை வேணாலும் பெற்றுக்கொள்வாங்க. They have faith. அவங்களுக்கு விசுவாசம் இருக்கு. But no hope. ஆனா நம்பிக்கை இல்லை. That's why they were always उनके अंदर से एक negative, एक wrong vibrations always they will release a fear from their heart. Oh ये ना चले जाए, वो ना चले जाए, ये छोड़ दे ना, वो छोड़ देना. Oh their hearts will never enjoy your life. You can't enjoy your home. आपके घर को आप enjoy नहीं कर सकते, आपके family को आप enjoy नहीं कर पाओगे. No enjoyment. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாததுனால எப்பொழுதுமே ஒரு எதிர்மறை எண்ணங்கள் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதுமே எதையும் அனுபவிக்க முடியாது. உங்கள் வீட சந்தோஷமா நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்பொழுதுமே பயம் கலந்த உணர்வு அது இருந்து கொண்டே இருக்கும். अगर आप में ऐसे कोई है तो समझ लो आपको क्या नहीं है, hope नहीं है आपके अंदर. இந்த காரியங்கள் உங்களுக்கு யாருக்காவது இது நடந்துட்டு இருக்குன்னா நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய இருதயத்தில் நம்பிக்கை என்ற உணர்வு இல்லை. कितना आप विश्वास के पीछे भाग रहे हैं, विश्वास लेके आने के लिए काम करेगा, होप एंजॉय करने के लिए जो आपने लाया ना उसको एंजॉय भी तो करो. விசுவாசம் என்பது நீங்கள் பெற்று உங்களுடைய அற்புதங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உதவும். ஆனால் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்த அந்த அற்புதத்தை சந்தோஷமாய் அனுபவிப்பதற்கு நம்பிக்கை உதவும். अगर वो चले भी जाए ना, जिसके अंदर होप है ना वो डरेंगे नहीं. जो पहले दिया अब वापस उससे भी दुगना देगा और उससे भी अच्छा वाला देने वाला है मेरा डैडी, क्योंकि I have faith to bring back anything that I want. நீங்க உங்களுக்குள்ள நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை நீங்கள் இழந்து விட்டாலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இதை விட 2 மடங்கு எனக்கு திரும்ப வரும், நான் விசுவாசத்துல அதை பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கை. Because already I received it through faith. நான் விசுவாசத்துல தான் முன்னாடி இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன். I have faith. எனக்கு விசுவாசம் இருக்கிறது. And I have hope. நம்பிக்கையும் இருக்கிறது. The people who doesn't have hope, யாருக்கு அந்த நம்பிக்கை இல்லையோ, जिनके अंदर ये hope नहीं है, யாருக்கு மனதில் நம்பிக்கை இல்லையோ, वो लोग डर में वाइब्रेट करेंगे, डर में ही अपने हृदय को है ना कांपते रहेगा उनके हृदय. அவங்களுடைய இருதயம் அவங்களுடைய மனது எப்போதுமே பயத்தினாலும் கலக்கத்தினாலும் பதட்டத்தினாலும் அது வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும். So आप अपने अंदर होप को भी डेवलप करो और विश्वास को भी डेवलप करो. எந்த அளவுக்கு விசுவாசத்தை நீங்கள் அதை அதிகரிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நம்பிக்கையும் நீங்கள் அதிகரிக்க வேண்டும். So faith and hope are two. ये जैसे एक पक्षी के लिए उड़ने के लिए 2 पंख की जरूरत है, वैसा होप और faith ये दोनों जरूरत है. இந்த விசுவாசம் நம்பிக்கை என்பது ஒரு பறவைக்கு 2 சிறகுகள் இருந்தால்தான் அது பறக்க முடியும். அதே போல விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களுக்கு இரண்டும் உங்களுக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. आज बहुत सारे लोग एक ही पंख से मार के थोड़ा सा उड़ रहे हैं, नीचे गिर रहे हैं. நிறைய பேர் ஒரே சட்டையில அடிச்சு மேல போய் திரும்ப கீழே விழுந்து அப்புறம் ஒரே சட்டையில
அடிச்சு மேல போறாங்க. थोड़ी सी ऊपर आते हैं, बस नीचे गिर जाते हैं. மேல கொஞ்சம் போறாங்க. பட் ஒரே ஒரு சிறகு இருக்கிறதுனால டபார்னு கீழ விழுந்துடுறாங்க. They can't enjoy the life. They can't enjoy this earth. இந்த பூமியை அவர்கள் கொண்டாட முடியவில்லை. இந்த பூமியை அவர்கள் அனுபவிக்க முடியவில்லை. उनको परमेश्वर बहुत कुछ दिया, उनका प्रार्थना को सुना और दिया भी है, फिर भी they can't enjoy. அவங்களோட ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியவில்லை, கொண்டாட முடியவில்லை. Because hope की कमी के कारण. ஏனென்றால் அவர்களுக்கு நம்பிக்கை என்கிற குறைவு இருக்கிறது. So आज सुबह I speak in the name of Jesus. I speak hope in every heart. நான் இந்த நேரத்திலே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா